வணக்கம் சாரி வெல்கம் டு அம்மா சமையல். இந்த ஷோ பேரு வணக்கம் சொல்ல வேணாமா, கையில மட்டும் சொன்னா போதும். இல்லைங்க, வணக்கம், வந்தனம், நமஸ்தே. வெல்கம் டு அம்மா சமையல். இந்த ஷோ பேரு குக்கிங் வித் மீ. இந்த ஷோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் ஒரு கருத்தை சொல்ல போறேன். அது என்ன கருத்துனா, பாசம்னா அம்மா, மத்ததெல்லாம் சும்மா. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? This video is sponsored by ஸ்பான்சர் பண்ண யாருமே இல்லை, அதனால நானே ஸ்பான்சர் பண்ணிக்கிறேன். Co-presented by அம்மா சமையல் மீனாட்சி அம்மா. நான் அப்படி இப்படிமா ஏமாத்தி கேமரா முன்னாடி வந்து நின்னுட்ட போல இருக்கு. எப்படி சொல்றீங்க? நானா வர சொன்ன சப்ஸ்கிரைபர் ஆசைமா, கனவு, அவங்களுடைய கனவு. அவங்க எப்படா சொல்லுவாங்கன்னு காத்து நின்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு பெரிய தேவனை தெரியாம ஆசீர்வாதம் வாங்குறாரா செய்ய போற ரெசிபிக்கு. சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்ல என்ன ரெசிபி பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே சைனால இருந்து நூடுல்ஸ் எடுத்து இந்தியால இருந்து மட்டன் எடுத்து ரெண்டுத்தையும் கலந்து நூடுல்ஸ் மட்டன் பிரியாணி தான் பண்ண போறோம். நூடுல்ஸ் மட்டன் பிரியாணி. நூடுல்ஸ் மட்டன் பிரியாணி. இவரு நூடுல்ஸ் மட்டன் பிரியாணி பண்றதுங்காட்டியும் என்ன ஒரு பாடுபடுத்தி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இவர் சமைக்கிறதுக்கு என்ன சமைக்க போறாருன்னே தெரியல. அதுங்காட்டியும் ஒரு புது பாத்திரம் வேற. சரி, சமைக்க ஆரம்பிக்கலாமா? ஓகே, நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு புதுசாக ஒரு பாத்திரம் வாங்கியிருக்கேன். அதை எல்லாருக்கும் காமிச்சிடுறேன். பாருங்க, புதுசாக ஒரு பிரியாணி பேன் வாங்கியிருக்கேன் உங்களுக்காக. இது மேல் கம்பெனி, சூப்பர் பிராண்டு. சரி, நம்ம தான் புதுசாக சமைக்க போறோமே, பார்க்கலாம் இவர் என்னெல்லாம் சமைக்க போறாரு அப்படின்ட்டு. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்களா, சூப்பரான நூடுல்ஸ் பிரியாணி. யாருமே இது வரைக்கும் செஞ்சிருக்க மாட்டாங்க, நூடுல்ஸில் பிரியாணி அப்படின்ட்டு. அதுதான் ஓகேங்களா. இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே இதோடைய லிங்க் கொடுத்துருங்க, ப்ளஸ் டிஸ்கவுண்ட் கோடு இருக்குது. இதில் நீங்கள் போய்ட்டு வாங்கிக்கலாம். இது 100% நான் டாக்ஸின், சூப்பராக இருக்கும். நீங்களும் வாங்கி சமைச்சு பாருங்கள். இதில் தான் நான் சமைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த பாத்திரத்தை கழுவலாம். குட், இதுக்கு தான் அம்மா வேணுன்றது. இதை நம்ம கழுவி எடுத்துன்னு வந்துடுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட் நம்ம என்னம்மா பண்ணோம்? ஃபர்ஸ்ட் பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊத்து. நூடுல்ஸ் வேக போடணும்ல. எவ்வளவு தண்ணி ஊத்திக்கணும்? அது ஃபுல் தண்ணி ஊத்து. ஓகே, இது ஒரு ஃபுல்லா, அது ஒரு ஜக், அதாவது ஒரு பாக்கெட் 250 கிராம் நம்ம நூடுல்ஸ் எடுத்துருக்கோம்ப்பா. ஓகே, இப்போ நம்ம என்ன வச்சிருக்கோம்? சுடு தண்ணி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊத்தணும். இன்னும் ஒரு கப்பு தண்ணி, ஒரு 1.5 கப்பு தண்ணியாவது ஊத்தணும். நம்ம வெயிட் பண்ணுங்க. 250 கிராம் நூடுல்ஸ் எடுத்துருக்கோம். ஆமா, நூடுல்ஸை விட நம்ம தண்ணி அதிகமா வச்சாதான் அது ஃப்ரீயா வேகும். ஃப்ரீயா வெந்தாதான் நமக்கு வேகும். காசு கொடுத்தில்லடா. ஐயோ, என்ன குழப்பிடுவோம் போல இருக்குது நீ சமைக்க சரி, ஓகே. அதாவது தண்ணி நிறைய போட்டுக்கணும் அப்படின்னா நூடுல்ஸ் இது பண்ணி. ஆமா, ஃப்ரீயா வேகும். தண்ணி கம்மியா வச்சினாதான் நூடுல்ஸ் குழஞ்சு போயிடும். புரியுதா? ஓகே. 2 ஜக் இல்ல, ஒரு 1/2 ஜக் ஊத்து போதும். போதும். இப்ப தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு தண்ணி. ஆமா, இப்ப ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். கீழெல்லாம் சிந்தாம எடுத்துன்னு போய் 1/2 ஸ்பூன் எண்ணெய் போடு. 1/2 டீஸ்பூன் எண்ணெய். இப்போ தண்ணி கொதிக்கட்டும். எவ்வளவு நேரம் கொதிக்கணும்? அது 10 நிமிஷம் ஆகும் கொதிக்க. 10 minutes நம்ம இப்ப வெயிட் பண்ணனும். ஓகே. ஆமா, சால்ட் போட்டுக்கோ. அதுலயே 1/2 ஸ்பூன் நான் போடுறேன். சால்ட். உப்பு இல்லாத பண்ட குப்பை இல்லன்னு சொல்லுவாங்க. ஆமா. சோ நம்ம 1/2 டேபிள்ஸ்பூன் சால்ட். சக்கரை கூட. இல்ல. அது நல்லா கொதிக்கட்டும். சரியா? நல்லா கொதிக்கட்டும். இப்போ எதுக்கு கிண்ற? தண்ணி தானே இருக்கு. ஓகே, அப்ப 10 minutes நம்ம கழிச்சு இத பாப்போம். ஆமா, தண்ணி இப்படியே கொதிக்குது இல்லையா? ஓகே. இப்போ நீ நூடுல்ஸ் அதுல போட்டுக்கோ. கரண்டியை போட்டு கிண்டாத. போடு, இப்படி எடுத்து போடு. இப்படி எடுத்து போடு. ஆமா, ஒன்றும் வேணாம். அப்படியே போடு, கீழெல்லாம் சிந்தாம போடு. ஆமா, இது பார்த்தீங்கன்னா 250 கிராம் பேக்கெட்டு. இதுக்கு நம்ம 1/4 கிலோ மட்டன் வச்சுருக்கோம். ஒரு 150 கிராம் கூட நீ போட்டுக்கலாம், கம்மியாக போட்டுக்கலாம் மட்டன் அப்படின்னா.
அதுக்கப்புறம் இவர் ஆரம்பிக்கும் போதே சொன்னார் நூடுல்ஸ் பிரியாணி நான் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஆல்ரெடி நான் சிக்கன் நூடுல்ஸ் பிரியாணி பண்ணியிருக்கேன். பில்டப் பண்றணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். இவர் இன்னும் புதுசாக கண்டுபிடிச்சி செய்கிற மாதிரியே ஒரு டைலாக் வேற விட்டாரு. சரி பேசாமல் புள்ள வந்து செய்தேன்னு விட்டுட்டேன் நானும். இப்படியெல்லாம் கிண்டக்கூடாது, விடு, கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம். இந்த 5 நிமிஷத்தில் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காமிக்கணும்னு நினைக்கிறேன். போன தடவை நான் வந்த வீடியோக்கு நீங்கள் பண்ண கமெண்ட்ஸ் பண்ண சொன்னால் நீங்களாம் காமெடி பண்ணி வச்சுருக்கீங்க. என்ன பண்ணியிருக்காங்க? பயங்கர கொடூரமாக பண்ணியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த கமெண்ட்லாம் நான் உங்களுக்கு படிச்சு காமிப்பேன். ஓகே தானே? ஏண்டா இப்போ பாவம் அவங்க ஆவலோடு இருப்பாங்க, படிச்சு காமிச்சிரு. கமெண்ட் பண்ணிட்டோம், லைக் பண்ணிட்டோம், பண்ணிட்டாங்க. சில வெறித்தனமான கமெண்ட்ஸ், அதெல்லாம் நான் படித்து காமிக்கிறேன் பாருங்க. சூரியகலா பால்பாண்டி, இந்த கேரக்டர் பயங்கரமான கேரக்டர். எப்படி தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்ல, உங்கள் அம்மா இல்லை நம்ம அம்மா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்ட்டு நான் ஒரு பேச்சு வார்த்தையில ஏதோ தவறி சொல்லிட்டேங்க. அதுக்கு இப்படியாங்க கமெண்ட், அது 28 பேர் லைக் வேற பண்ணிட்டு போயிருக்காங்க. பின்ன நீ சொன்னது தப்பு தானே, எங்க அம்மா அப்படின்னா. சரி, ஏதோ வாய் தவறி வந்துருச்சு, அதுக்காக இவ்வளவு கொடூரமா. நீங்க எங்க போனை மட்டும் பார்க்க கூடாது, இதையும் பார்க்கணும். போனையும் பார்க்கணும். போனை கீழே வை. இது வந்து இன்னும் வேகலை, சரியா? இப்படி அமுக்குனா கொஞ்சம் அமுங்கணும். ஆனால் நம்ம வந்து பிரியாணிலாம் பண்ணும்போது நல்லா வேக விட்டுறக்கூடாது, 3/4 வேக்காடு தான் வேகணும். விட்டு கிண்டி அதை கொலன்னு ஆக்கிடாத. இப்போ வந்து இது 3/4 வேக்காடு வெந்துருச்சு. இங்க பாரு, 3/4 வேக்காடு. ஆமா, ஃபுல் வேக்காடு. இருமா, அது எப்படி உங்களுக்கு தெரியுமா? நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு. சரி இரு, நீ எடு, நான் காட்டுறேன். இப்போ இது வந்து ஓகே, இங்க பாரு, இப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். அமுக்கி பாரு, சாஃப்டா இருக்குதா? எனக்கு ஆடாதான் இருக்கு. இவனுக்கு சமையல் சொல்லி கொடுக்குற வரைக்கும் போதும் ஆயிடும்னு நினைக்கிறேன். எடு, இங்க பாரு, முதல் நீ வந்து இப்படி அமுக்குனா உடஞ்சுதா? இப்போ 3/4 வேக்காடு வெந்திருக்கு. ஏன்னா மட்டன்ல கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதெல்லாம் இருக்கு, அதுல வெந்துடும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து வடிகட்டணும். வடிகட்டுற பாத்திரத்தை எடு, இது மேல வை. அங்க வை. ஐயோ, தூக்கி அதுல ஊத்து, டக்குன்னு ஊத்து. இரு வெயிட் பண்ணு, அப்படியே வெயிட் பண்ணு. கொஞ்சம் பச்சை தண்ணி கொஞ்சம் ஊற்றி அது மேலே ஊற்று, அப்படியே பரவுன மாதிரி ஊற்று. அந்த பாத்திரத்தை அங்கே கீழே இதை எடுத்து பக்கத்தில் ஒரு பாத்திரத்து மேலே இங்கே வச்சுடு. அது இருக்கட்டும் அப்படியே. இதை எடுத்து கீழே வை. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து அம்மா வந்து எங்கே வாங்கினாங்க தெரியல, எங்கம்மா வாங்கினீங்க பாத்திரம்? இது வந்து சரவணா ஸ்டோரில் வாங்கினாங்க. சரவணா ஸ்டோரில் வாங்கினாங்க. ஆமாம், சரவணா ஸ்டோரில் வாங்கியிருக்காங்க. இது ரேட் எனக்கு தெரியல, அதையும் நான் கேட்டுருக்காங்க. இது வந்து இப்படியே இருக்கட்டும். இந்த தண்ணி எடுத்து மாட்டு ஊற்றுவோம். அங்கே வை. ஊற்றிக்கோங்க. சின்ன குக்கர் எடுத்துட்டு வா. இப்போ இந்த சின்ன குக்கர் அடுப்பில் வை. அடுப்பை நான் ஆன் பண்ணுறேன். வை, பாத்திரத்தை வை. இந்த சிக்கனை போடு. ஓ சாரி, மட்டனை வந்து அதில் மட்டன். இது வந்து 1/4 கிராம், 250 கிராம் நூடுல்ஸ்க்கு 250 கிராம் மட்டன். அவங்க வேணும்னா கம்மியாக கூட போட்டுக்கலாம், ஒரு 150 கிராம் கூட போட்டுக்கலாம். வெட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெட்டிக்கணும். கொஞ்சம் பெரிய பீஸாகவே வெட்டிக்கோங்க, ரொம்ப சின்ன பீஸ் வெட்டாதீங்க. 1/2 டம்ளர் அளவு தண்ணி விட்டால் போதும். இப்போ என்ன, வெய், இப்படியெல்லாம் ஆட்டாத, இது வீடு, ஹோட்டல் கிடையாது. இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் தான், நீ மொத்தமாக போடுறதுனாலும் போட்டுரு. போட்டுடலாம், அளவோட தான் வச்சிருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாதி மட்டும் போடு, பாதி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போடணும். பாதி போட்டுரு. பாதி போட்டுக்கலாம். இதில் உள்ள பாதி போடலாம், மீதி வந்து அப்புறம் போடணும். மீதி வந்து நீங்கள் மறுநாள் அது அந்த கரண்டியெல்லாம் அதுக்குள்ளே விடக்கூடாது, நீட்டாக செய். இப்போ 1/2 ஸ்பூன் உப்பு. இப்படியெல்லாம் செஞ்சுனீங்கன்னா அசிங்கமாயிடும் கிச்சன். கிளீனாக பண்ணணும். சரி, இப்போ வந்து நீ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோ. உப்பு நூடுல்ஸுக்கு தாண்டா போட்ட, மட்டனுக்கு 1/2 ஸ்பூன் போடு. 1/2 டீஸ்பூன்னா 1/2 டீஸ்பூன் கரெக்டாக எடு. 1/2 டேபிள் ஸ்பூன் அப்படியே மலை சாரல்கள் மாதிரி தூங்கிட்டு அவ்வளோதான். இப்போ குக்கரை மூடு, இங்கே அமுக்கி மூடணும். ஓகே, வெயிட் போடு.
ப்ரெஷரும் வந்துருச்சு. நம்ம வந்து போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 3 விசில் வரணும். 3 விசில் வரணும் மட்டனுக்கு. யார் உங்களை பார்த்து அடிக்கணுமா என்ன பார்த்து விசில் அடிக்கணுமா இது? ஓகே, இது வந்து 3 விசில் வரட்டும், அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து 3 விசில் வரணும். ஓகே. மட்டனுக்கு வந்து 3 விசில். ஓகே. சிக்கனுக்கு வந்து 1 விசில் வந்தா போதும். நம்ம இப்போ சிக்கன் செய்யல, மட்டன் தான் செய்யறோம். அதனால மட்டனுக்கு மட்டும் நீங்க சொல்லுங்க. சரி. மட்டனுக்கு வந்து 3 விசில் வரணும். ஆமா. 3 விசில் வந்துச்சு. ஏன்னா இந்த டேபிள் மேல வந்து நான் கிளாத் வச்சிருக்கேன், அதனால அது இதுவாயிடும். அதனால இந்த துணி மேல இறக்கி வை. இது இருக்கட்டும். அந்த ஃபேன் புதுசா வாங்கினேன்னு சொன்னியே, அதை எடுத்து வச்சுக்கோ. பொறுமையா வை, ஹைல வச்சுக்கோ அடுப்ப. நெய் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோ. இந்தா இதை தள்ளிக்கோ. 1 டேபிள் ஸ்பூன். சீக்கிரமா ஹீட் ஆயிடுச்சு பாருங்க இந்த பாத்திரம். அப்புறம் எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோ. அதுக்கப்புறம் ஒரு பட்டை, லவங்கம், அப்புறம் வந்து நட்சத்திர பட்டை, ஐ மீன் ஸ்டார் ஆனிஷ், இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கணும். கரெக்ட். அது போட்டு வெயிட் பண்ணு, கிண்ட வேணாம். இந்த பாத்திரம் நீங்கள் வாங்கினா நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் வந்து இதோடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இதை பண்ணிக்கோங்க. அங்கே ஒரு கூப்பன் கோட் இருக்கும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. அதனால் அதையும் மறக்காமல் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா அப்படியே கையில் எடுக்காத, அப்படியே போடுங்க. 5 பச்சை மிளகா. 5 பச்சை மிளகா. நீங்கள் காரம் நிறைய சாப்பிட்டீங்கன்னா நிறைய போட்டுக்கலாம். கீரி வச்சிருக்க, சரியா? கீரி வச்சிருக்காங்க. அப்போ இந்த வெங்காயத்தை போட்டுக்கோ. எத்தனை வெங்காயம்? ஒரு 3 வெங்காயம் நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சிருக்கோம். 3 வெங்காயம் நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சிருக்காங்க. அதையும் நம்ம இதில் போட்டுக்கிட்டோம். இப்போ இந்த மீதி இருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். இப்போ இது வதங்கட்டும் கொஞ்ச நேரம். அதுக்கு முன்னாடி இந்த நூடுல்ஸ் நம்ம வேக வச்சோம் இல்லையா, காட்டு எப்படி வந்து உதிரா இப்படி இருக்கணும். பிரியாணி பண்றதுன்னா நான் சொன்னேன்ல 3/4 வேக்காடு வெந்துருச்சுடா அப்படின்னு சொன்னா, எனக்கு சாப்பிட்டாவே இல்லை அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்ப பாரு எவ்வளவு சூப்பரா இருக்கு பத்தியா. இந்த மாதிரி இருக்கணும். அங்க வை. அதுக்கப்புறம் நம்ம சமைக்கும் போது பாத்தீங்கன்னா தீ வந்து வெறும் இங்க மட்டுமே கவனம் இருக்கக்கூடாது. அதிகமா வைக்கணும், கம்மியா வைக்கணும். இங்கேயும் வந்து உன்னோட கவனம் இருக்கணும். இப்போ நம்ம வந்து மட்டனுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டோம். அப்புறம் நூடுல்ஸ்க்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டோம் இல்லையா. இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த மசாலாக்கெல்லாம் உப்பு சேர்த்துக்கலாம், சரியா? அதுக்கப்புறம் இந்த மட்டன் மசாலா சேர்த்துக்கோ. மட்டன் மசாலா ஒரு 3/4 ஸ்பூன். ஓகே. இப்போ நீங்கள் சிக்கன் வச்சு பண்ணீங்கன்னா சிக்கன் மசாலா போட்டுக்கலாம், ரைட்? இது வந்து தனியா 1/2 ஸ்பூன் தனியா பொடி. கொரியாண்டர் பவுடர் 1/2 ஸ்பூன். ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம்ல, அதனால தனியா பவுடர் வந்து 1/2 ஸ்பூன். ஓகே. இப்போ வெறும் மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள், சில்லி பவுடர். இது மாதிரி நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 ஸ்பூன் தயிர். 3 ஸ்பூன் தயிர். இது லெமன் வேணுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கரண்டி வச்சு உள்ள தள்ளி விட்டுரு. லெமன் வேணும்னா ஒரு லெமன் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தீ வந்து குறைச்சி தான் வச்சிருக்கோம், சரியா? கொஞ்சம் ஹைல வச்சுட்டு புதினா போட்டுடலாம். இப்போ இதுல பாதி கொத்தமல்லி மட்டும்தான் போடணும், பாதி கொத்தமல்லி வைக்கணும். மட்டனை வேக வச்ச மட்டனை வந்து இதில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், ஹைல வச்சுட்டு மூடியை போட்டு மூடிடணும். இது வந்து மூடி போட்டு ஆமாம், ஒரு 3 நிமிஷம். ஓகே. இப்போ வந்து 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஓப்பன் பண்ணலாம். ஒரு கிண்டு வந்து நல்லா கிண்டிக்கோ. இப்படி வந்து நல்லா இப்படி தூவி போடு. நம்ம எப்பவுமே வந்து நூடுல்ஸ் வேக வச்சோம்னா கொஞ்சம் அது மேலே பச்சை தண்ணி, ஜில் தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி விதையாக இருக்கும். முதல் மூடி வை, ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். ஓகே. 2 மினிட்ஸ் இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஓகே. ஹையில் வைக்கணுமா சிம்மில் வைக்கணுமா? சிம்மில் தான் இருக்கணும். சிம்மில் தான் வைக்கணும், இல்லைனா ஏற்றக்கூடாது, சரிங்களா? ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஒரு கிண்டி விடு. இப்படி அழகாக திருப்பணும்.
அப்படி இல்லை அழகாண்ணா, நான் திருப்பி காட்டுறேன் ஒரு டைம். ஓகே, நீங்கள் திருப்பி காமிங்க. இப்போ என்ன பண்ணுறோம், வெயிட் பண்ணு, தீயை குறைச்சிரு. குறைச்சிட்டேன். இந்த கொத்தமல்லியை வந்து இதில் நல்லா தூவிடு. ஓகே, ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிரு, கம்மியான தீயிலேயே. சரியா? 3 மினிட்ஸ் வந்து நம்ம சிம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து மூடி வச்சு. ஆமாம், அவ்வளோதான். ஓப்பன் பண்ணிப்போ. ஓகே, இப்போ வந்து 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா அழகாக கிண்டி கொடு. சூப்பரான மட்டன் நூடுல்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நீங்கள் கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அதோட டேஸ்ட் வந்து அதில் எல்லாம் போகும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, செம்மையாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. நானும் இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான ரெசிபிஸ்லாம் செய்யணும் போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஓகே, இது எடுத்து நம்ம ஒரு இதுவில் போட்டுக்கலாமா? சூப்பராக இந்த பிளேட்டில் போட்டு தரவா உனக்கு? எனக்கு தான் போடணும். ஆகி பறகுது. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டே நான் ஒரு கண்டென்ட்டாக உங்களுக்கு ஆக்கிடுவேன். எப்படி? சூப்பரான மட்டன் பிரியாணி, சாரி எப்போ பாரு இந்த ரெசிபி பேர ஞாபகம் வச்சுக்கோங்க. அழகா சாஸ் ஊற்றி கொஞ்சமா ஊற்றிக்க. உண்மையிலே சூப்பராக இருக்குமா? இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கம்மா. வேண்டாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி குழந்தைங்களுக்கு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இது வந்து எங்களுக்கு தமிழில் இருக்கிற நேரம், அதனால் நாங்கள் தமிழில் எடுக்க போகிறோம். நீங்கள் வந்து அப்படியே கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த ரெசிபியும் செஞ்சு பார்த்துருங்க. அப்படியே இந்த இன்ஸ்டாலாம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் வேறு நம்ம சொல்கிறது, அப்புறம் இன்னும் ஒரு 4-5 கான்செப்ட் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் நீங்களும் போய் பாருங்கள். ஓகே, பாய். இப்போ தமிழில் எடுக்கணும்.